ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! உங்க எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரி தாங்க. இந்த உக்காரி ஸ்வீட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 2, 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த 1 1/2 கப் வெல்லம் எடுத்து, ஸோ அதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அத அத கரைச்சி எடுத்தா போதும். அதில நம்ம வந்து வேற எதுவும் பாகு பதம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தென் ஒரு பேனில் ஒரு 2, 3 ஸ்பூன் கீ விட்டு, அதில் நம்ம கேஷ்யூ நட்ஸ் அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதே கீல பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 ஸ்பூன் ரவை, தென் அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் துருவின தேங்காய். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாதீங்க, நான் அடி பிடிச்சிடக்கூடாது. ஃப்ளேம் எப்போதும் சிம்மில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுச்சுன்னா, நீங்கள் அதை வெள்ளை கரைசல் இருக்குல்ல, அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அதுக்குள்ளே நம்ம அப்பப்போ கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் கொஞ்சம் கீ விடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் 2, 3 நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் உள்ள போட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஸ்வீட் ஃப்ரெண்ட் இது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கீ விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான உட்கார ரெடி ஆயிடுச்சு. உங்கள யாருக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.